அரசியல் கோயிலுக்குள்ள வைக்கக்கூடாது. இல்ல இல்ல இது அரசியல் இங்க கேட்கக்கூடாது. இல்ல இது அது நான் அந்த மாதிரி பண்ண நான் சொல்லிட்டு தான் வரேன். இது பர்சனலா ஒரு 4.5 வருஷமா நான் வரதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். பட் ஆனால் கடவுள் எனக்கு இந்த கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. 4.5 வருஷமா இது நான் நினச்சிட்டே வந்தேன். எனக்கு இங்கே வரணும், சுப்பிரமணிய கோயிலுக்கெல்லாம், முருகன் கோயிலுக்கெல்லாம் போகணும், 6 கோயிலுக்கு. அது வந்து அப்படியே எனக்கு அகத்தியர், பரசுராமன் வந்து நான் ப்ரே பண்ணிட்டே இருப்பேன் ஒரு நிறைய வருஷமா. அதுக்கு முதல் வாட்டி கேரளா போனப்புறம் இங்கே வந்துட்டேன். அகத்தியரோட ஜீவசமாதி பார்த்துட்டு முதல்ல சிவன் தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்தேன். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜன், அது மேலே எதுவுமே இல்லை. ஒரு என்ன சொல்ல, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் வந்தேன். இல்லை இது அது நான் அந்த மாதிரி பண்ண நான் சொல்லிட்டு தான் வரேன். தர்ம யாத்திரை பண்ணணும்னா கண்டிப்பாக நான் வெளியே சொல்லிட்டு தான் வரேன். இது பர்சனலாக ஒரு 4.5 வருஷமா நான் வரதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். பட் ஆனால் கடவுள் எனக்கு இந்த கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. அவர் இப்போ கொடுத்துருக்காருன்னு நினச்சி அதுதான் இங்கே மூவ் ஆக முடியுது. என்ன சொல்லுங்க, యూనిఫామ్ సివిల్ కోడ్ అవునండి. ఆంధ్రప్రదేశ్లో ఎప్పుడు చేపించారు? அது தெரியல சார். அது இந்த கோயிலுக்கு வந்திருக்கல, இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம வெளியே கோயில் தாண்டி தான் பேசுவோம். அரசியல் கோயிலுக்குள்ள வைக்கக்கூடாது, கோயில் வெளியதான். இல்ல இல்ல இது அரசியல் இங்க கேட்கக்கூடாது, எல்லாத்துக்கும் நல்லா நடக்கும். இல்ல சார், என்ன அது ஆல்ரெடி ட்வீட் பண்ணியாச்சு. ஒரு பார்ட்டி ஆரம்பித்த உடனே நான் நல்ல விஷயம் சொன்னேன். நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு எது நல்லது நடக்கட்டும், யார் வந்தாலும் சரி அது ஓப்பனாக நம்ம வெல்கம் பண்ணாங்க.